எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சிக்காரங்களுக்கும் பெரிய நன்றி. என் பேரு சென்றாயன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் முடியல கொஞ்சம் வெட்டி கொஞ்சம் சுமாட் ஆயிட்டேன். அதனால என் பேரை நான் சொல்லிக்கிறேன். சுமாட்டு. ஃபர்ஸ்ட் இந்த படத்துல பவர் பாண்டி படத்துல வந்து எனக்கு ஒரு பவரான ரோல் கொடுத்துருக்காங்க தனுஷ் சாருக்கு. ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் பிறகு வேல்ராஜ் சார், சுப்பிரமணிய சிவா சார் வந்து இந்த கேரக்டர் வந்து சென்றாயம் பண்ணா கரெக்டா இருக்குன்னு சார் வந்து கேட்டிருக்காங்க. உடனே சொல்லி நான் ஊர்ல இருந்தேன், அப்ப உடனே கூப்பிட்டு வர சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். இந்த படத்தை நடிச்சதுக்கு வந்து நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டனோ, எனக்கு மேல வந்து தனுஷ் சாருடைய ரசிகர் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நான் வெளியெல்லாம் போகும்போது கேட்பாங்க, என்ன தலை அடுத்து பிள்ளாதனுக்கு அப்புறம் அடுத்து தனுஷ் சார் கூட நீங்க பண்றீங்களா, வேற என்ன படம் பண்றீங்களா கேட்டுட்டு இருப்பாங்க. நான் இந்த படம் சொன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிறகு அதுக்கப்புறம் ராஜகிரண் சார், ராஜகிரண் சார் வந்து என் மனசுல, என் ராசாவின் மனசுல தான் அவரு. ஒரு காட்சியில நடிக்கும் போது கொஞ்சம் இருங்க, நெஞ்சு படப்படனது இல்ல இல்ல ஒரு காட்சியில நடிக்கும் போது ராஜகிரண் சார் வந்து நடிக்கும் போது அந்த ஃபர்ஸ்ட் டேக்கு கரெக்டா பண்ணிட்டேன், ரெண்டாவது டேக்கு கரெக்டா பண்ணிட்டேன், மூணாவது டேக்கு பண்ணும்போது என்ன அறியாம பதட்டத்துல வந்து ஒரு வார்த்தை வந்து தப்பா சொல்லிட்டேன். ஐயோ தப்பா சொல்லிட்டேன்னா, ரொம்ப நாள் ஷூட்டிங் இல்லாம இருந்தோம், இந்த வார்த்தை நம்ம சொல்லிட்டோம், இன்னைக்கு பேக்கப் ஆயிரும் சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்கா இருந்தேன். அழுகாக போறேன். அங்க இருந்து தனு சார்ல போச்சுரா சொதப்பிட்டாடா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப ஐயோ என்ன போது ராஜகிரண் சார் திட்ட போறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். கிட்ட கூப்பிட்டு வா தம்பி, சரி விடு, டேக்கில் ஏதோ படத்துல நீங்க பேசிட்டீங்க, சரி விடுங்க, சரி ஓகே ஒன்னொரு போயிடலாம் சொல்லிட்டு ஆடியோ தட்டி கொடுத்து ஆடியோ ஒன்னொரு எடுத்தாங்க. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய மனசு வேணும் உங்களேன்னு. என் சித்தப்பா கிட்ட வந்து ஒரு வார்த்தை வந்து நான் தப்பா பேசிட்டா இன்னும் வரைக்கும் என்கிட்ட நான் பேசாம இருக்காரு என் சித்தப்பா. ஆனா எங்க அப்பா ராஜகிரண் சார் வந்து அந்த இதெல்லாம் பெருசா எடுத்துக்காங்க, உடனே வந்து ரீடேக்கு போக சொல்லிட்டாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆனா அந்த ராஜகிரண் சார் வந்து அந்த ஒன்னொரு ஏதோ கோச் இருந்தாருன்னா கண்டிப்பா அந்த இடத்துல எனக்கு வேலை இல்லை, உங்களே இல்லை. ஆனா தட்டி கொடுத்து உடனே ஒன்னொரு சொல்லிட்டாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ராஜகிரண் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. பிறகு இந்த படத்துல ஒர்க் பண்ண டீம் ஒர்க்கு, எடிட்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர், ப்ரொடக்ஷன் மேனேஜர், அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி, பெரிய தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றி.